பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த சனிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு உங்க யாவரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஒரு ஜெபத்தோட இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லுகிறோம் ராஜாவை, எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். அப்பா, இந்த நாளில் கூட ராஜாவை நம்மளுக்குள்ள இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கத்த நீர் அவரோடு கூட வார்த்தையினால் இடைப்பட்டு உங்களோட அப்பா உங்களோட அபிஷேகத்தினால் அவரை நிறைத்து உங்களோட வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரை தேர்ச்சி வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையானது அவர் உள்ளத்துக்குள்ள கிரிய செய்வதாக எல்லாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நம்பும் கண்மாலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, 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 Hallelujah. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, அவர் கரம், அவருடைய புயம், மகிமையும் மகத்துவமுள்ள கரம் என்ன செய்யுமா? அதிசயங்களை செய்யும். அது மாற்றமல்ல, அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்மை வழி நடத்துவதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில கூட இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 27 அதிகாரம் 1 வசனம். அதை நான் வாசிக்கிறேன். பி பார்ட். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய ஜீவனுக்கு எப்படி இருக்கிறாரா? பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம அவரு பலனா இருக்கக்குள்ள நம்ம எந்த சூழ்நிலை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அநேக நேரத்துல இந்த உலகத்தின் சூழ்நிலையினால என்னோட வேலையில என்னோட ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றேன், ஐயோ என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லி நீங்க பயந்து கலங்கி இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஒரு சில வியாதி, ஏதோ பலவீனம், நான் அந்த டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்ன வரப்போதுன்னு சொல்லி பயந்து கலங்கி நிற்கலாம். ஒருவேளை என் மகனை நான் தூர தேசத்துல விட்டுட்டுக்கிறேன், அவர் நல்லபடியா திரும்பி வரணும்ன்ற ஒரு பயத்தோட கலக்கத்தோட நீங்க காணப்படலாம். ஒருவேளை நான் எக்ஸாம் எழுதி இருக்கிறேன், ஐயோ என்னுடைய ரிசல்ட் எப்படி வருதோ என்று சொல்லி நீங்க பயந்து கலங்கி தவிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுறாரு, நீங்க அவரை உங்களுடைய வாழ்க்கையில பலனா ஏற்றுக்கொள்ளக்குள்ளோ, உங்க வாழ்க்கையில அவர் பலனா இருக்கிறதுனால இந்த காரியங்கள் எல்லாம், இந்த பயங்கள் எல்லாம் எதுவுமே உங்களை அணுகாது. ஏன்னா அவர் உங்களை பலப்படுத்துகிறவர். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்படியாய் உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். எல்லா பயங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க, ரட்சிக்க இயேசு போதுமானவரா இருக்கிறாரு. ஒரு சின்ன பசங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது பயப்படுகிற சூழ்நிலை, யாரோ பெரிய ஆள் வந்துட்டா முன்னாடி அவங்க உடனே அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பயந்து ஓடி வந்து தகப்பன் பின்னாடி ஒளிந்து கொள்வது போல அநேக நேரத்துல நம்ம கூட இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து பயந்து கலங்கி இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஓடி போய் யார் பின்னாடி நிற்க போறோம்? இயேசு பின்னாடி. ஏன்னா அவர் தான் நம்முடைய ஜீவனின் பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ வேதத்துல கூட ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இவர்
இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் அதிபதியா இருக்கிறார், ஒரு ராஜாவாய் காணப்படுகிறார். அப்புறம் இந்த நாட்டை சுற்றி இருக்கிற மற்ற ராஜாக்கள் உண்டு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, இந்த நாட்டுக்கு விரோதமா வராங்க. அது ஒரு ராஜா வந்தா பரவாயில்ல, 3 ராஜாக்கள் சேர்ந்து அவங்க படைகள் எல்லாம் எடுத்துக்கின்னு இந்த ஒரு நாட்டுக்கு விரோதமா வராங்க. அப்போ இந்த ராஜா கேள்விப்பட்ட உடனே, ஐயோ இந்த 3 ராஜாக்களோ தங்களை படைகளோட என்னுடைய நாட்டை சுற்றி இருக்கிறார்களே, என்னுடைய நாடை ஆளும்படி, நாடை அழிக்கும்படி வராங்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கலங்கி உள்ளுக்குள்ள பயத்தோட கலக்கத்தோட காணப்படுகிறாரு. ஒரு ராஜா தான், ஆனாலும் உள்ளுக்குள்ள அந்த ஆத்மாவில ஒரு பயம், அந்த ஆத்மாவில ஒரு கலக்கம், என்ன நடக்குமோ, என்னுடைய தேச மக்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி பயந்து கலங்கி இருக்கிற நேரத்துல இந்த ராஜா என்ன பண்ணாராம், நான் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறேன், ஏன்னா அவர் தான் என்னுடைய ஜீவனின் பலன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி விசாரிக்கக்குள்ளோ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாராம். எப்படி ஜெபம் பண்ணாராம், அப்பா எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சேனையா இருக்குது, அவங்க முன்னாடி எனக்கு எந்த பலனும் இல்லை, அவங்க முன்னாடி நான் ஒரு சின்ன வெட்டி கிளி போல இருக்கிற, இவ்வளோ பெரிய ஆர்மியை நான் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி, நான் உங்க கையில தான், உங்களுடைய முகத்தை தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். உடனே தேவனாகிய கர்த்தர் எப்படி பதில் கொடுக்கிறாரா, நீங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய வாஸ்ட் ஆர்மி இருக்கிறதுனால பயந்து கலங்காதீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கை கொடுக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என் சமூகத்துல அமர்ந்திருந்து காத்து கொண்டிருங்க அப்படி. அப்ப சொன்ன உடனே ராஜா என்ன பண்றாராம், தன்னுடைய நாட்டின் மக்களுக்கு எல்லாம் அறிவிக்கிறாரு, நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஏக மனதோட எல்லாருமே ஒரே சத்தமாய் துதிக்கிறாங்க. எப்படி துதிக்கிறாங்களாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி ஏக மனதோட ஒரே மனதோட சத்தமாய் கர்த்தரை நோக்கி துதிக்கிறாங்க. அவங்க சண்டை போடல, எதுவுமே பண்ணல, அவங்க அந்த விரோதமா போகல, எதுவுமே செய்யல. அவங்க செய்ததெல்லாம் ஏசப்பாவை நோக்கி, தேவனாகிய கர்த்தரை நோக்கி துதித்தாங்க, ஜெபித்தாங்க. என்ன சாட்சி தெரியுங்களா, அந்த 3 விதமான கூட்டங்கள் இந்த ராஜாக்கு விரோதமா வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த நாட்டை சுற்றி இருந்த தங்களுடைய படைகளோட காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா யுத்தம் பண்றேன்னு சொன்னார் இல்லையா, அவங்களுக்குள்ளவே ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, அவங்களுக்குள்ளவே ஒரு சின்ன மன கஷ்டம் வந்து தங்களுக்குள்ளவே ஒரு சண்டை உண்டு பண்ணி ஒருவர் சண்டை போட்டு மறித்து விட்டாங்க. அப்போ இந்த ராஜா போய் பாக்குறாரு, ஐயோ நம்ம சுற்றிலும் எனிமி ஆர்மி இருந்துச்சு இல்லையா, அவங்கள போய் நம்ம பார்க்கலாம், என்ன ஆச்சோ என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க போய் அண்ணாந்து பார்க்கக்குள்ளோ அவங்க பெணங்கள் இருந்ததான். ஆம் பிரியமானவர்களே, அப்பா அவங்க வந்துட்டு இந்த ராஜாவுக்கு பலனா இருந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படியாப்பட்ட கலக்கம் இருக்கா, ஒரு ராஜாவா இருந்து கூட அந்த மனிதனுக்கு உள்ளுக்குள்ள போராட்டம், உள்ளுக்குள்ள கஷ்டம், நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாமே இருக்கும், ஆனாலும் ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கண்ணீர் இல்லையா. ஏசப்பா சொல்றாரு, உங்க பக்கத்துல 1000 பேரும் உன் வலது புறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்றீங்களா, அவர் பலனை கொடுப்பாரு. சத்துவம் இல்லைன்னு சொல்றீங்களா, அவர் சத்துவத்தை கொடுப்பாரு. பலன் இல்லாதவருக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை அழிக்கிறவர். அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஏன்னா கர்த்தர் எல்லா பயங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவித்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலனா இருக்க போகிறார். உங்க ஆத்மாவில சோர்வு அடைந்து கலக்கம் அடைந்து ஏதோ கவலையோடு காணப்படுறீங்களா, கர்த்தர் அந்த ஆத்மாவுக்கு என்ன கொடுக்கிறாராம், பலனை கொடுப்பார், அந்த கான்பிடன்ஸை கொடுப்பார். இன்னும் தொடர்ந்து போராட, இன்னும் தொடர்ந்து மலைகளை தாண்ட, மதில்களை தாண்ட பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுறீங்களா, ஏசப்பா நீங்க அறிக்கையிடணும், ஏசப்பா நீங்க தான் என்னோட வாழ்க்கையின் பலனா இருக்கிறீங்க, அதனால எந்த சூழ்நிலை குறித்தும் நான் பயந்து கலங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.
தகப்பனே, உங்களோட பிள்ளைகளை யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பலன் இல்லாதவர்களாய் உள்ளுக்குள்ள கலங்கி தவித்து, நான் என்ன செய்வனோ, இப்படியாப்பட்ட என்னுடைய வேலையில இப்படியாப்பட்ட ஒரு காரியம் இருக்குதே, என்னுடைய எக்ஸாம்ல இப்படியாப்பட்ட காரியம் இருக்குதே, ஐயோ என்னுடைய வியாதி நிமித்தமா நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ இந்த ரிசல்ட் பாசிட்டிவா எதுவுமே இல்லாம எல்லாமே அப்பா நார்மலா ஆகணும்னு சொல்லி யாரெல்லாம் பயந்து கலங்கி தவிக்கிறார்களோ, என் மகனை நான் தூர தேசத்துக்கு விட்டுட்டு அவனை திரும்பி நல்ல பத்திரமா வரணும்னு சொல்லி கலங்கி தவிக்கிறார்களோ, அப்பா இப்படியாப்பட்ட ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இவர்கள் உம்முடைய ஜனம் அப்பா, இவங்க வாழ்க்கையில நீங்க பலனா இருந்து எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்குவீராக ராஜாவே. அப்பா இன்றைக்கு மகா பெரிய விடுதலை, மகா பெரிய ரட்சிப்பை என் இயேசு நீங்க இந்த பிள்ளையோட வாழ்க்கையில கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் வேண்டிக் கொள்கிற இவங்க பயங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்து அந்த பயங்களுக்கு மாறா சந்தோஷத்தை, களிப்பை, ஆனந்த களிப்பை கொடுப்பீராக. சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, மகிழ்ச்சியினால நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக சுவாமி. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.